ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏசு மத்தேயுவை சீஷராக தெரிந்து கொள்ளுற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலையும், மார்க்கு 2ஆம் அதிகாரத்திலையும், லூக்கா 5ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், ஏசு வாழ்ந்த காலகட்டத்தில் ரோமானியர்கள் தான் பெரும்பாலான நாடுகளை ஆளுகை செய்தாங்க. ரோமானியர்களோட ஆளுகையில் இருந்த எல்லா தேசங்களுக்கும் அவங்க வரியையும் வசூலித்தும் வந்தாங்க. ரோமானியர்களுக்காக வரி வசூலிக்கிறவங்கள டாக்ஸ் கலெக்டர், அதாவது ஆயக்காரன்னு சொல்லுவாங்க. யூதர்கள் அதிகமா இருந்த யூதேயா, கலிலியா போன்ற பகுதிகளிலையும் ரோமானியர்கள் கிட்ட இருந்து இந்த வரி வசூலிக்கிற கான்ட்ராக்டை வாங்குறதுக்காக நிறைய யூதர்கள் போட்டி போடுவாங்க. இந்த கான்ட்ராக்ட் அவ்வளவு ஈஸியா யாருக்கும் கிடைக்காது. இது ஒரு லாபகரமான தொழிலா இருக்கிறதால நிறைய போட்டி இருக்கும். யார் அதிகமான விலைக்கு அந்த கான்ட்ராக்டை ஏலத்துக்கு வாங்குறாங்களோ அவங்களுக்கு ரோமானியர்கள் இந்த வரி வசூலிக்கிற கான்ட்ராக்டை கொடுப்பாங்க. இந்த வரி வசூலிக்கிற ஆயக்காரர்கள் அவங்க போட்ட பணத்தை எல்லாம் திரும்ப அதிக மடங்கா எடுக்கிறதுக்காக யூதர்கள் சராசரியா ரோமானியர்களுக்கு கொடுக்க வேண்டிய வரியை விட அதிகமான வரி பணத்தை ஜனங்கள் கிட்ட இருந்து வசூலித்தாங்க. அவங்க ரோமானியர்களுக்கு செலுத்த வேண்டிய வரி பணத்தை மட்டும் அவங்களுக்கு செலுத்தி மீதியா இருக்கிற எல்லா பணத்தையும் இந்த ஆயக்காரர்களே வைத்துக் கொள்ளுவாங்க. இப்படி இந்த ஆயக்காரர்கள் ஜனங்கள் கிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறதுனாலையும், அவங்க யூதர்களா இருந்தும் ரோமானிய அரசாங்கத்துக்கு உதவுகிறதுனாலையும் ஜனங்கள் இந்த ஆயக்காரர்களை தேச துரோகிகளாகவும் பாவிகளாகவும் கருதினாங்க. அதோட யூதர்கள் இந்த ஆயக்காரர்களை சமுதாயத்தில இருந்து ஒதுக்கி ஜெப ஆலயத்தில இருந்தும் தள்ளி அவங்கள முற்றிலுமா வெறுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆயக்காரன் பெயர் தான் மத்தேயு. ஏசு ஒரு நாள் இந்த மத்தேயு ஆயத்துறையில உட்கார்ந்து வரி வசூலித்துட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு பின் சென்றுவான்னு கூப்பிடுறார். ஏசு மத்தேயுவை கூப்பிட்ட உடனே அவர் எதுவுமே யோசிக்காம இயேசுவுக்கு பின் செல்றார். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விதத்துல நம்ம பார்க்கும்போது மத்தேயு செய்த இந்த தியாகம் மற்ற சீஷர்கள் செய்த தியாகத்தை விட உயர்ந்தது. ஏன்னா ஏசு பேதுரு, யாக்கோபு, அந்திரேயா, யோவானை அவரோட ஊழியத்துக்காக கூப்பிடும் போது அவங்க அவங்களோட மீன் பிடிக்கிற தொழிலை விட்டுக்கிட்டு இயேசுவுக்கு பின் சென்றாங்க. ஆனா அவங்க எப்ப வேணும்னாலும் அதே தொழிலுக்கு மறுபடியும் திரும்பலாம். ஆனா மத்தேயு ஒரு வாட்டி ஆயக்கார ஒப்பந்தத்தை நிறுத்தினார்னா அவரால் திரும்பவும் ஆயக்காரனாகிறது ரொம்ப கடினம். ஆனா மத்தேயு அவரோட லாபகரமான ஆதாயம் எதையுமே பொருட்படுத்தாம எல்லாவற்றையும் விட்டுக்கிட்டு இயேசுவுக்கு பின் செல்றார். இதுக்கப்புறம் மத்தேயு ஒரு நாள் இயேசுவுக்கு ஒரு விருந்து செய்றார். அந்த விருந்துல இயேசுவோட கூட அவரோட சீஷர்களும் கூடவே நிறைய ஆயக்காரரும் பாவிகளும் கூட பந்தி இருந்தாங்க. அவர் ஆயக்காரரோடையும் பாவிகளோடையும் சாப்பிடுறத வேத பாரகரும் பரிசேயரும் பார்த்து இயேசுவோட சீஷர்கள் கிட்ட இயேசு ஏன் ஆயக்காரரோடையும் பாவிகளோடையும் சாப்பிடுறாருன்னு கேக்குறாங்க. ஏசு பரிசேயர் சொல்றதை கேட்டு அவங்கள பார்த்து, நோயாளிகளுக்கு தான் வைத்தியம் தேவை, ஏற்கனவே சுகமா இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதுக்கு அழைக்க வந்தேன்னு சொல்றார். இயேசுவால தெரிந்து கொள்ளப்பட்ட இதே மத்தேயு தான் பிற்காலத்துல சுவிசேஷ புத்தகங்களில் ஒன்றான மத்தேயு புத்தகத்தையும் எழுதுறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.